பக்கத்தில் எடுத்து கடைசி பந்திக்காரன் என்னடா அப்படின்னு இருக்கான். சில பந்திக்காரன் இப்படி இலையை இப்படி மறைச்சி வச்சுக்கலாம், என் பக்கம் வராதரா அப்படிங்கிறான். அடுத்தது நம்ம பொங்கல் வச்சு படையல் போடுறோம் இல்லைங்க ஐயா, அதுல நம்ம தேங்காய் பழம் வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்னு தெரியுமாங்க ஐயா? ஏன்னா அதாவது அந்த தேங்காய் வந்து இதுக்கு மேல அதுக்கு ஒரு பிறப்பே கிடையாதுன்னு சொல்லிடுவோம். அந்த தேங்காயை வச்சு இன்னொரு செடி வரப்போறது இல்லை குடிச்ச தேங்காயில. அதே மாதிரி அந்த பழத்துல இருந்து இன்னொரு வாழை மரம் வந்து முளைக்க போறது இல்லை. அதாவது இதுக்கு மேல பிறப்பில்லாத இது ரெண்டையும் இறைவா உனக்கு படைத்து பிறப்பில்லாத ஒரு ஒரு வரத்தை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்காக தான் அதை வச்சு நம்ம படைக்கிறோம். அந்த பண்பாடு இன்னி வரைக்கும் நாங்கள் கடைபிடிச்சிட்டு தாங்க ஐயா இருக்கிறோம். எங்கேயாவது கோயிலில் போய் அர்ச்சனை தட்டில் வந்து தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு பதிலாக மாங்காயும் கொய்யாப்பழத்தையும் வைக்கிறோமாங்க ஐயா? இல்லை. அப்படி எப்படி நீங்கள் வந்து அதை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம் அல்லது வந்து நாங்கள் அதை கடைபிடிக்கலன்னு சொல்ல வர்றீங்க நீங்கள்? மாம்பழம் வைக்கிற பழக்கம் உண்டு கோயிலுக்கு. இப்போ மாம்பழத்தை எங்கே வைக்கிறது தான் பிரச்சனை டெல்லி வரைக்கும். ஆமாம், அது ஒரு பிரச்சனை நிற்கிது மாம்பழம். ஆமாம்.